ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு பொருள் ஆசைக்கு அடிமையாக மாறினபடினாலே கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆமே சொல்லுங்க. ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும். அப்போ இதற்கு நமக்கு ஆசைப்படலாம். ஆனா அந்த பொருள் ஆசையானது என்ன செய்யுதுன்னா நம்மள போய் கடன் வாங்க வைக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசை இருக்கிறது தப்பு இல்லை, பொருள் ஆசை இருக்கக்கூடாது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆசை வேறு, பொருள் ஆசை வேறு. இது எனக்கு வேணும், காசு இல்லை, கடன் வாங்கு. அப்ப பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் மாறி விடுகிறது. அப்ப கடனுக்குள்ள சிறையாக நம்ம மாற்றப்படுகிறோம். ஏன் அந்த நேரத்துல நான் கேட்கிறதெல்லாம் கொடுப்பேன், என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன் சொல்லுகிற இந்த சத்திய வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது இல்லை.